பக்கத்து கொண்டே ஆத்துல விழுந்து சாவுவேன். खत्म
ஏய் ஏய் தம்பி டேய் உன்னை பெத்தவன் செத்துதான் போயிருக்கு. மகளே அப்பா மகளே அப்பா மகளே அப்பா மகளே அப்பா நல்லவர் வல்லவர்னு சொல்லி அப்பா இந்த ஊரான ஊருக்குள்ள எப்பா அந்த மனுஷனுக்கு கட்டி கொடுத்தியே அப்பா பாருமா எப்பா ஆட்டு வியாபாரம் மாட்டு வியாபாரம் நிறைய வியாபாரம் போறான்னு பிள்ளை பொழைச்சு அப்படின்னு சொல்லி சரி கட்டி கொடுத்தேன் குறைச்சது எப்பா அவரு சராயம் குடிக்க மாட்டாரு பீடி குடிக்க மாட்டாரு பிராந்தி குடிக்க மாட்டாரு இப்படிலாம் சொல்லி தலைமணி கட்டி கொடுத்தா எப்பா அவரு சாராயத்தை குடிக்கிறாரு அப்பா சரி சௌத்தாரம் சாத்து வச்சு ஒதுக்கிறாரு ஒதுக்கிறாரு ஆமா சரி யாரும் உன் புருஷன் தானே ஒதுக்கிறாரு அதுக்கு போய் என்ன வெளியே சொல்ற எப்பா எப்பா புருஷன் வச்சா அப்ப கரெக்ட் ஓடுதானே வந்து சொல்ல முடியும் அது நம்ம வீட்டுக்கு நேரா வந்து என்கிட்ட சொல்ல வேண்டியது நான் நேரம் கேட்டுட்டு இல்ல எப்பா 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 அவரு கல்ல குடிக்கிறாரு கதவு சந்திர வச்சு வச்சு குத்துறாரா எப்பா குத்துறாரு நம்ம ஒழுக்கமா இருந்தா ஆமா எதுக்கு கதவு சந்தில குத்துறான் எப்பா இதெல்லாம் வெளியே சொல்லிட்டோமா ஓம் புரிஞ்சு குத்துறான் ஒண்ணு எப்பா இப்படி எல்லாம் குத்துறாரு எப்பா குத்து நம்மளால தாங்க முடியல எதால குத்துறாருன்னு ஒரு வார்த்தை கேட்டியம்மா எதாலமா குத்துறான் நல்லா இருக்காரு கம்பியால குத்துறானா இல்ல கட்டையால குத்துறானா இல்ல வெறுவால குத்துறானா இல்ல கடப்பார கம்பி குத்துறானா எதுலமா உன்னை குத்துறான் கடப்பார கம்பியால ஒரு குத்தினா ஒரு குத்து வாங்கிருப்பா எப்பா சரி இந்த மம்டி தாங்க ஒரு அடி அடிச்சிருந்தா கூட ஒரு அடி வாங்கிருப்பேன் எப்பா அவர் எதால தெரியுமாப்பா குத்துறாரு எதுலா தங்க குத்துறாரு எப்பா நல்லா கறிவெல்லாம் கட்டி ஆட்டம் இத்த சோடு வச்சுக்கிட்டு எப்பா இத்த சோடு வச்சுக்கிட்டு இவ்வளவு பெருசு இருக்குது சரிமா வச்சுக்கிட்டு அது ஒரே ஒரு சாந்தா எப்பா இருக்குது அந்த கறிவாளை கட்ட சரிமா அத வச்சுக்கிட்டு எப்பா அடக்கமா பிடிச்சு குத்துறான் நல்லா ஒரே ஒரு சாணம் அதை வச்சுக்கிட்டு ஒரே இடத்துல குத்துறாரு எப்பா ஒரே இடத்துல குத்துறாரு எப்பா ஒரே தாவளை குத்துறாரு இவள குத்தும் தாங்கி குத்துறானா ரத்தம் வந்துருமாமா எல்லாம் கழிவு துவச்சு போட்டு வந்துட்டேன்ப்பா ரத்தம் வரல குத்துற ஆமா எப்பா சரிமா அதனால நான் இனிமேல் நான் அவரோட பொழைக்கிறதா இல்ல இனிமே அவரோட பொழைக்கிறதா இல்ல ஆளுகிட்ட நாம இருந்து
கொடுத்தனா நடத்தப்படாது. நம்ம உசுருக்கு தான் ஆபத்து. உசுருக்கு தான் ஆபத்து. அதனால எப்பா எப்பா உன்னை ஏத்த மாதிரி எப்பா எனக்கு ஏத்த மாதிரி எப்பா என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது நீ என்னென்ன சீதனமா போட்டா எனக்கு? ஓ உனக்கு என்னென்ன சீதனம் போட்டுக்கிற? ஆமா மகளே ஓய் அப்படியே வண்டி மத்தலகார ஏத்தி மகளுக்கு வண்டியா ஏத்தி விட்டுக்கிறா. ஆமா அப்ப ஆட்டி வருவா. ஆட்டு வருவா. ஏப்பா எங்க ஊரு பக்கம் ஒவ்வொருத்தரும் 250 உருப்படி 300 உருப்படி வச்சுக்கிறான் சாமி. என்ன சாமி? ஆடு ஆடுல எருவு சீப்புன்னு ரேட்டு. எருவுங்க பண்ட பாத்திரம் சீதனமா கொடுத்துருக்கிறேன். ஓ சிலுப்புறா சிலப்புற சீரு வரிச்சப்பா. சீரு வரிச்சு கொடுத்துருக்கிறேன் என் மகளுக்கு. அது கொடுத்துருப்பா. சரி அது மட்டுமா என் மகளுக்கு 7 எருமை அனுப்பிச்சு விட்டுருக்கிறேன். உங்க ஊர்ல மாட்டு ஆஸ்பத்திரி இல்லையா? எதுக்கு? ஊசி போடா. தாயோலி மௌன மாடு ஆத்துக்கல மழை 7 எருமை கொடுத்தா அது வச்சு பொழைச்சிக்கும். பால் ஊத்தி புள்ள செருவாடு வச்சு மாமனார்கிட்ட பணம் காக்காத பொழைச்சிக்கும். நீ ஊக்கமாடா அப்பா. அப்புறம் நான் அறிவாள் இல்லையா? ஐயோ ஏகப்பட்ட அறிவு. அப்படியே ஊத்துது பாரு பால். அப்படி பொழைச்சுன்னு சொல்லி மௌனுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்கிறேன். அப்புறம் என்ன ஆச்சு இதெல்லாம் கொடுத்த பிறகு கூட போட்டிருப்பிய. ஐயோ நெகை மட்டும் 3 கிலோ 5 கிலோ நெகை போட்டேன். இல்ல இப்பெல்லாம் பன்னிக்கறி விலை ரேட்டு ஏறி. பன்னிக்கறி அப்பா போட்டேன். காலைல 6 மணி ஆனா ஃபுல்லா போட்டுக்கிட்டு அவரெல்லாம் இப்ப ரோடு டேப்லாம்ல அழகாரு. எப்ப ரோட்டை டேப்லாவே ரோட்டை அழகுறாரு. எப்படி அழகுறாரு? இப்படித்தான் எப்பா இப்படித்தான் அழகுறாரு. சரி அழகுறாரு. போட்டுக்கிட்டு அது மட்டும் இல்ல காலைல 6 மணி ஆனா ஏரிக்கார மேல போய் உட்காந்துக்கிட்டு 10 வயது பச்சை 10 வயது பச்சை 10 வயது பச்சை 10 வயது பச்சை 10 வயது பச்சை. ஏய் அடிச்சு பல்லுக்கு சில்லக கட்டு போட்டு 10 தோக்குது 10 ஜெயிக்குது. 10 தோக்குது 10 ஜெயிக்குது அப்படி சொல்லு. புதுசா சீட்டாட்டம் புதுசா சீட்டாட்டம் கத்துக்கிட்டாரு. சீட்டாட்டுக்கு போய் அப்பா சீட்டாட்டத்துக்கு போய் நீ சீதனமா 7 எருமையை ஓட்டி விட்டியே. ஏன் எருமை? ஆமா சரி அந்த 7 எருமையை அந்த ஓட்டு விட்டாரு. அப்பா தோத்து விட்டாரு. உன் பெருச்சம் போற மட்டும் அந்த சேம நின்னுச்சா? எல்லாம் வித்து தோத்துட்டாரு. சரிமா அதனால நான் அவரோட பழக மாட்டான். என் அழகு ஏத்த மாதிரி என் ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி ஏண்டா ஆண்டவா எதுக்குத்தான் என்ன இத்தனை அழகோட படைச்சியோ? அளவு பத்தி மட்டும் சொன்னேன்னா நான் மூக்கு மயிர புடிங்கி தூக்கு போட்டு கூட சேர்த்து போவேன். எதுக்கு? வெயிட்டுக்கு தூக்கு மயிறு தாங்குமா? தாங்குமா? 2025ல என்னோட மகன் எப்படியாப்பட்ட அழகு ஒரே பெண்கள் இருக்கிறவங்க. தம்பி அண்ணா இந்த மாதிரி புள்ளைய இதுவரை இந்தியாவுல நான் பார்த்ததே இல்லை. அவரை வாழ மாட்டேன். அழகு ஏத்த மாதிரி இதுல ஏதோ ஒன்று ஜாயின் பண்ணி விடுறப்ப வந்து மகாராணி வந்திருக்காங்க. சரி அதாவது போய் சேர்த்து விடுறேன். ராணியம்மா பாத்திரத்து கழுவணும், கழுவணும். சரி அம்மா வர சொல்லி அம்மா கிட்ட போய் பாத்துக்கிறேன். அப்படியா